அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். தமிழக அருளாளர்கள் வரலாற்றிலே 15ஆம் நூற்றாண்டில் அவதரித்த அருணகிரி பெருமானுக்கு தனித்துவமான ஒரு இடம் உண்டு. தமிழால் முருகப்பெருமானை பாடும்படியாய் முருகனே பணிக்க முத்து என்று அவரே சொல்லெடுத்து கொடுக்க முத்தை தருபத்தி திருநகை என்று பாடிய சிறப்பு அருணகிரிநாதருக்கு உண்டு. முருகப்பெருமான் இவரை தடுத்தாட்கொண்ட நிலையிலே எல்லாவிதமான ஞானமும் கைவரப் பெற்றவராய் தமிழிலே இவரை போலே சந்தம் பாடியவர்கள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஆகச்சிறந்த சந்த அமைப்பிலே பல ஆயிரம் பாடல்கள் பாடி அருளினார் என்றும் அதிலே 1300 சொச்சம் பாடல்கள் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிறது என்றும் கொள்ளப்படுகிறது. இத்தகைய சிறப்புடைய இந்த பெருமகனார்தான் பல்வேறு தலங்களுக்கும் யாத்திரை மேற்கொண்டவர். நாயன்மார்கள் வழியிலே அருளாளர்கள் வழியிலே பல்வேறு தலங்களுக்கும் போய் ஆங்காங்கே இருக்கும் சிவாலயங்களை தரிசித்து அங்கே உறையும் முருகப்பெருமானுடைய சிறப்புகளை அழகு தமிழால் சந்தம் அமைத்து பாடிக் கொடுத்தார். பெரும்பான்மையாக இவருடைய திருவடி படாத தலங்கள் இல்லை என்றே சொல்லலாம். தமிழகத்தையும் கடந்து கேரள தேசம், ஆந்திர தேசம் வரையிலும் போய் இன்னும் சொல்லப்போனால் ஹரித்வார், காசி மாநகரம் வரையிலும் சென்று தமிழால் முருகனை கொண்டாடி பாடியிருக்கிறார். இவர் மேற்கொண்ட தலையாத்திரை நீண்ட நெடிய காலம் நடந்தது. தலையாத்திரையெல்லாம் முடித்து கொண்டு மீண்டும் தம்முடைய அவதார திருத்தலமான திரு அண்ணாமலை தலத்திற்கு வந்து சேர்ந்தார். அண்ணாமலை திருத்தலம் நினைக்க முக்தி தரும் திருத்தலம். இவர் வாழ்ந்த காலத்திலே இங்கே துருஷ்கர்களுடைய கலாபமெல்லாம் நடந்து ஓய்ந்திருந்த ஒரு சூழல். ஹொய்சள மன்னர்களும் அவர்களைத் தொடர்ந்து விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய கீழே பணிந்து நடக்கக்கூடிய அவர்களின் பிரதிநிதிகளான அரசர்களும் ஆட்சி செய்த காலம். அப்போது பிரபுடதேவ மகாராஜன் என்ற ஒரு அரசனுடைய ஆட்சியின் கீழே திருவண்ணாமலை திருத்தலம் இருந்தது. அருணகிரி பெருமானார் அதிசயங்கள் நிகழ்த்தி வந்த சூழலில் முருகப்பெருமானே இவருக்கு பழனிமலையிலே ஜபமாலை கொடுத்ததும் திருச்செந்தூர் திருத்தலத்திலே நடனக்காட்சி கொடுத்ததுமாய் இவர் பல்வேறு நிலைகளிலே இறைவனுடைய திருக்காட்சி கண்டு உயர்ந்தவர். இவருடைய சிறப்பு தரிசனத்தாலும் இவரிடம் திருநீறு பெறுவதாலும் தங்கள் நோய் நொடிகளெல்லாம் குணமாவதாக சாமானிய மக்கள் கொண்டாடினார்கள். இவர் தொட்ட மாத்திரத்தில் அற்புதம் நிகழும் என்ற காரணத்தால் இவருடைய பெருமை உலகெல்லாம் சென்றடைந்தது. இதனால் இவரை நாள்தோறும் வந்து தரிசித்துச் செல்லும் அடியார்கள் திருக்கூட்டமும் பெருகியது. இப்படி ஒரு அருளாளர் அடைந்த நிலைமையெல்லாம் கண்டு அரசனும் இவரை மிகவும் உவப்போடு ஆதரித்து வந்தார். அரசனுடைய ஆதரவோடு அருணகிரியார் இருந்தாலும் தன் நிலையிலே தான் மௌன குருவாக மோன நிலையிலே தவத்தில் ஈடுபட்டு முருகப்பெருமான் பெருமையை மட்டுமே பாடுவது, பேசுவது, சிந்திப்பது என்றிருந்தார் அருணகிரியார். அவர் அடைந்திருந்த இந்த புகழும் உயர்ச்சியும் பார்த்து மனம் பொறாதவர்களாக சிலர் அருணகிரிநாதரை எப்படியாவது ஒரு வம்பிலோ வழக்கிலோ சிக்க வைக்க வேண்டும் என்று பார்த்தார்கள். அந்த நிலையில் திருவண்ணாமலையிலே வாழ்ந்து வந்த மற்றொரு உபாசகனான சம்பந்தாண்டான் என்பான் ஒருவன் அருணகிரி பெருமானார் அடைந்திருந்த உயர்வையெல்லாம் கண்டு அது பொறுக்க முடியாதவனால் வயிற்றெரிச்சல் காரணமாக அருணகிரி பெருமானை எப்படியாவது இகழ்வடையச் செய்ய வேண்டும் என்று சங்கல்பித்து கொண்டான். காளிதேவியின் உபாசகனான இவன் அன்னை காளியை கட்டுப்படுத்தி அவள் துணையோடே அருணகிரியாரை வென்றுவிடலாம் என்று ஒரு திட்டம் தீட்டினான். அதன்படிக்கு பலகாலம் தவம் செய்து அன்னை காளியை நேரில் கண்டு தரிசித்தவன் ஆனாலும் ஆணவமலத்தால் கட்டுண்டிருந்தவன் ஆனபடியால் காளியிடம் ஒரு வரத்தை கேட்டான். அதன்படிக்கு நான் அருணகிரிநாதரிடம் வாது செய்யப் போகிறேன். அவரை வாதிற்கழைத்து அவர் உண்மையிலேயே முருகபக்தரானால் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு முருகன் வந்து காட்சி தர வேண்டும் என்றும், அப்படி அவர் தோற்றுவிட்டால் தன்னுடைய உபாசனை தெய்வமான காளியை தான் வரவழைத்து காட்டுவேன் என்றும் மன்னனிடம் சென்று முறையிடப் போகிறேன். அப்படி நான் அழைக்கும்போது நீ எதிரே தோன்றி எல்லோருக்கும் காட்சி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். உபாசனை பலத்தாலே அவன் கேட்டுக்கொண்ட வேண்டுதலையும் இசைத்து ஏற்றுக்கொண்டாள் அன்னை காளி. நேரே பிரபுடதேவ மகாராஜனான அரசனிடம் சென்ற சம்பந்தாண்டான் மன்னனிடம் அருணகிரிநாதரை நீங்கள் ஆதரித்து வருவதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை நான் கூறுகிறேன். அவர் முருகனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டார் என்பதும் முருகப்பெருமானாலே ஷடாக்ஷர உபதேசம் பெற்றார் என்பதெல்லாம் போலிச் செய்தி. அதை நீங்கள் நம்பாதீர்கள். அவர் எல்லா விதத்திலும் ஊரை ஏமாற்றி வருகிறார். அப்படி உண்மையிலேயே அவர் முருகபக்தரானால் எல்லோரும் காண பகிரங்கமாக அவர் முருகப்பெருமானை நம் முன்பாக வந்து நிற்கும்படியாய் செய்யட்டும்.
அப்படி அவர் செய்ய முடியாமல் போய்விட்டால் அவர் தோற்றார் என்றும், என்னுடைய உபாசனை தெய்வமான காளியை நான் கட்டளையிட்டவுடன் அவள் வரும்படியாக நான் செய்கிறேன், நான் செய்யும் பட்சத்தில் நான் வென்றேன் என்றும் கொள்ள வேண்டும் என்று வல்வழக்கு ஆற்றினான். இதை கேட்டு கோபம் கொண்ட பிரபுடதேவ மகாராஜன், ஆயினும் இவன் சொல்லும் இந்த கூற்றை எல்லோரும் நம்பத் தொடங்கிவிட்டால் பரம பக்தராக முருகப்பெருமானின் ஆகச்சிறந்த பக்தரான அருணகிரியாரின் பெருமைக்கு இது இழுக்காகுமே என்று மனமும் வருந்தினான். அதனால் அருணகிரிநாதரை அணுகி அவர் திருவடிகளிலே வணங்கி இதை விண்ணப்பமாக வைத்து, சுவாமி, உங்கள் பெருமையை உலகமே அறியும். ஆயினும் இதுபோலே சில புல்லுருவிகள் உங்கள் பெயருக்கு இழுக்கேற்படும்படியாக பிரச்சாரம் ஒன்றை, போலி பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். அவர்கள் வாய் கட்டுப்பட வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் தவனிஷ்டையிலே இருந்து எங்களுக்காக அருளி முருகப்பெருமான் வந்து தோன்றும்படியாய் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த நிலையிலே சம்பந்தாண்டானுடைய அந்த வாதத்திற்கு அருணகிரியாரும் அரசர் கேட்டுக்கொண்டதால் இசைந்தார். இந்த வாதத்திற்கென்று ஒரு நாள் குறிக்கப்பட்டு அண்ணாமலையார் கோயில் கொண்டிருக்கும் திருத்தலத்திலேயே தீர்த்தக்கரையில், சிவகங்கை தீர்த்தக்கரையிலே மண்டபத்தில் அரசர் முன்னிலையில் எல்லோரும் கூட அங்கே இந்த வழக்கு விவாதத்திற்கு வந்தது. அதன்படி சம்பந்தாண்டான் அதற்கு முந்தைய நாள் இரவே காளியை உபாசித்து, நீ வரவேண்டும் என்று சொன்னவுடன் நீ எல்லோரும் காண வந்து நிற்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டான். அன்னையும் அதற்கு இசைந்தாள். இந்த நிலையில் அருணகிரியாரோ சதா காலமும் ஆணவமலம் துளியும் இல்லாதவராய், ஆணவாதி மலங்களை வென்றவராய், எப்போதும் சுப்பிரமணிய நாமத்தை ஜபித்துக்கொண்டு அன்பாலே முருகப்பெருமானை ஆராதித்து வந்தவர் ஆனபடியால் நடக்கும் எல்லாம் முருகப்பெருமானின் லீலை என்பதை உணர்ந்தவராய் முருகப்பெருமானுடைய திருவடிகளை சிந்தித்தபடியே தானிருந்தார். விடிந்தது. அன்றைய தினம் வாதத்திற்காக வேண்டி எல்லோரும் அந்த மண்டபத்திலே கூடினார்கள். அரசர் தலைமையிலே சபை கூடியிருக்க அருணகிரிநாதரும் சம்பந்தாண்டானும் இருவருமாக அங்கே வீற்றிருந்தார்கள். அப்போது சம்பந்தாண்டான், முன்னம் என்னுடைய உபாசனை தெய்வமான காளியை நான் வரவழைத்து காண்பிக்கிறேன். என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு காளியானவள் இங்கே வந்து எல்லோரும் காண தாண்டவம் கூட ஆடுவாள். நீங்கள் அதையெல்லாம் பார்த்து தரிசித்துக் கொள்ளலாம். அப்படி நான் சொன்னபடியே என் சொல்லுக்கு கட்டுப்பட்டவளாய் காளியன்னை வந்து இங்கே தாண்டவமாடி காண்பித்த பிறகு அருணகிரியார் முருகப்பெருமான் வரும்படியாய் செய்யட்டும், பார்க்கலாம் என்று கூறியிருந்தான். இந்த நிலையில் சம்பந்தாண்டான் தன்னுடைய இஷ்ட தெய்வமான, உபாசனா தெய்வமான அன்னை காளியை மனதில் இருத்தி தியானிக்கத் தொடங்கினான். காளி அன்னையிடம் தான் கேட்டுக்கொண்டதன்படி அவளுடைய திருநாமங்களை அவன் உச்சரித்து ஜபம் செய்து வரும் வேளையிலே தியான ஸ்லோகத்தை உச்சரித்து அன்னையின் வடிவத்தை மனதினுள்ளே தட்டி எழுப்பினான். அந்த வடிவம் எல்லோரும் காண வெளியே வந்து நிற்கும்படியாயும் வேண்டி கேட்டுக்கொண்டான். அப்போது அவனுடைய ஜபத்திற்கு இசைந்த அன்னை அவனுக்கு கொடுத்த வாக்கிற்கு இசைந்தவளாய் அன்னை அவன் முன்பாக தோன்ற சித்தமானாள். காளி அன்னை அவன் முன்பாக தோன்ற எத்தனித்த வேளையிலே முருகப்பெருமான் சிறு குழந்தையாக, பாலசுப்பிரமணியராக சிரித்த முகத்தோடு கொஞ்சம் தன் திருவடி சலங்கை குலுங்க நடந்து காளிதேவியின் முன்னோக்கி வர இருந்தார். அன்னை காளிக்கும் கூட அந்த முருகப்பெருமானின் குழந்தைத்தனமும் அவர் கள்ளம் கபடமற்ற சிரிப்பும் அவர் திருவடி பதிந்து நடந்து வந்த எழிலையும் பார்த்து நொடிப்பொழுதில் மனம் கலங்கியது. ஆஹா, இத்தனை அழகான குழந்தையை, என்னுடைய கண்ணையும் கருத்தையும் கவர்ந்த குழந்தையை தூக்கி உச்சி முகர்ந்து கொஞ்ச வேண்டும் என்ற ஆசை காளியன்னைக்கும் வந்தது. அந்த நிலையில் ஆணவத்தாலே தன்னை கட்டுப்படுத்த நினைத்த சம்பந்தாண்டானினுடைய வேண்டுதல்களை நிராகரித்து குழந்தை முருகனை எடுத்து உச்சி முகர்ந்து கொஞ்சி கொண்டாடி மகிழ்ந்தாள். இங்கே சபையிலே சம்பந்தாண்டானோ காளியன்னை வரும்படியாக கட்டளையிட்டு விட்டு எல்லோரும் காண தானும் காத்திருந்தான். நேரம் கடக்க கடக்க சம்பந்தாண்டானுக்கு பயம் கவ்வியது. இப்புறத்திலோ அன்னை காளி முருகப்பெருமானை எடுத்து வைத்து கொஞ்சி கொண்டாடி மகிழ்ந்தபடி இருந்தாள். முருகனின் அழகை ஒவ்வொன்றாய் அங்குலம் அங்குலமாய் ரசித்து அன்னையானவள் தன் பிஞ்சு குழந்தையை கொஞ்சும் அன்போடு கொஞ்சியிருந்தாள். முருகப்பெருமானை தோளில் தட்டி கொடுப்பதும் அவனை தோள்மேல் வைத்துக்கொண்டு ஆடுவதுமாய் அன்னை காளி குழந்தையை கொஞ்சும் எண்ணத்தில் இருக்க சம்பந்தாண்டானின் கூக்குரல் அவள் திருச்செவிகளுக்கு எட்டாமல் போனது. எல்லோரும் காத்திருந்த பிறகு சூழ்ந்திருந்த மக்களெல்லாம், ஓய் சம்பந்தாண்டாரே, நீர் சொன்னபடிக்கு அன்னை காளி இன்னும் வரவில்லை, அதனால் நீர் தோல்வியுற்றீர் என்று கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தத் தொடங்கினார்கள். இதை சற்றும் எதிர்பாராத சம்பந்தாண்டான் பயம் கொண்டவனாக, இருங்கள், கொஞ்சம் பொறுங்கள், நான் தோல்வியுற்றதாகவே இருக்கட்டும், அருணகிரிநாதர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு முருகப்பெருமான் வருகிறாரா என்று பார்த்துவிட்டு
அதன் பின் வெற்றி தோல்வியை நாம் சிந்திக்கலாம் என்று பறையறிவித்தான். இதை கேட்ட மன்னனும் அருணகிரிநாதரை வணங்கி துதித்து, ஐயன்மீர் அவன் சொன்னபடிக்கு அவன் உபாசனா தெய்வமான காளியை அவனால் நம் முன்பாக கொண்டு நிறுத்த முடியவில்லை. நீங்கள் முருகப்பெருமான் திருவருளை சிந்தித்து அவர் வந்து எங்கள் முன்பாக காட்சி தரும்படியாய் செய்து இதுபோன்ற போலிகளினுடைய வாயை கட்ட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்ள, அருணகிரியார் அழகு தமிழால் அதலசேடனாராட என்றெடுத்து பாடத் தொடங்கினாராம். அதலசேடனாராட அதிகமேரு மீதாட என்று தொடங்கும் திருப்புகழ் பாடலில்தான் ஒவ்வொரு தெய்வமும் ஆடிக்கழிக்க, உலகமே ஆடிக்கழிக்க, அந்த இடத்தில் மயில் மீதமர்ந்து நீயும் ஆடி வரவேண்டும் என்று பாடி வேண்டிக் கொண்டார் அருணகிரியார். அதள என்று சொல்லுவது பூலோகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய 7 வகையான கீழ் உலகங்களிலே முதல் லோகமாக இருக்கும் அதளலோகத்தை குறிப்பது. அதளசேடனார் என்பது ஆதிசேஷனை குறிக்கும் சொல். ஆதிசேஷன் பூமிப்பந்தின் கடைசி தளத்தில் இருந்தபடி, பாதாளத்தையெல்லாம் கீழே போய் அடியில் இருந்தபடி அந்த பூமிப்பந்தின் பாரத்தை தான் சுமக்கிறார். ஆக பூமிப்பந்தின் அடியிலே கீழே இருப்பது ஆதிசேஷன். அதிக மேரு மீதாட, பூமியின் உத்தரபாகத்தில் வடக்கே மேலே இருக்கக்கூடிய உச்சியில் இருக்கும் மலைகளை மேருமலை என்று நாம் கருதுகிறோம். ஆக பூமிப்பந்தின் உச்சியிலும் கீழேயுமாய் இருக்கக்கூடிய மேரு பர்வதமும் ஆதிசேஷனும் ஆடத் தொடங்கினார்கள். அவர்கள் குலுங்கி ஆடும்படியாய் அன்னை காளியும் சிவபெருமான் ஆடிய அத்தனை தாண்டவத்திற்கும் பொருத்தமாய் அபின காளி தானாட. பின்னம் என்றால் மாறுபட்டது என்று பொருள். அபின்னம் என்றால் மாற்றமில்லாதபடிக்கு சிவபெருமான் ஆடிய அத்தனை தாண்டவத்தையும் தானும் ஆடி கழித்தாள் அன்னை காளி என்று பாடுகிறார். விடையில் ஏறுவாராட, விடை என்பது ரிஷப வாகனத்தை குறிக்கும். அந்த ரிஷப வாகனத்தின் மேலே ஏறும் சிவபெருமானும் தாண்டவமாடி மகிழ்ந்தார். அப்போது மதுர வாணியான சரஸ்வதி தேவியும் ஆடினாள். மலரில் வேதனாரான தாமரை மலர் மீதே அமர்ந்திருக்கும் பிரம்மதேவன் ஆடினான். வனஜ மாமியாராட, வனஜம் என்றால் தாமரை, தாமரையிலே அமர்ந்திருக்கும் உன் மாமியான மகாலட்சுமி ஆடினாள். நெடிய மாமராரான, உலகையே நெடிதுயர்ந்த கோலத்தால் அளந்த திருமாலும் ஆடினான். தேவர்கள் அத்தனை பேரும் ஆடினார்கள். அங்கே இருந்த கணங்களெல்லாம் ஆடின. விநாயகப் பெருமானும் சாத்தனாரும் அத்தனை பேரும் ஆட, அத்தனை உலகமும் ஆடும் இந்த நிலையிலே, முருகா எனக்காக வேண்டி மயிலுமாடி நீயாடி வரவேண்டும், மயிலும் தாண்டவமாட அதன் மேலே பிரணவப் பொருளான நீ ஆடி காண்பித்தபடி எங்கள் முன்பாக தாண்டவ தரிசனம் தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்ள, அருணகிரியாரின் வேண்டுதலை, பக்தியால் வைத்த வேண்டுதலை அங்கீகரித்து முருகப்பெருமான் அந்த மண்டபத்திலிருந்த ஒரு தூணிலிருந்து புறப்பட்டு வெளிப்பட்டருளி தானும் தாண்டவமாடி பிரபுடதேவ மகாராஜன் தொடக்கமாக அங்கே சூழ இருந்த அத்தனை அடியார்களும் காண அற்புதமாய் ஆனந்த தாண்டவமாடி ஞானானந்த தாண்டவமாடி காண்பித்தானாம். உதயதாம மார்பான பிரபுடதேவ மகாராஜன் உளமும் ஆட வாழ் தேவர் பெருமாளே என்று பதிவு செய்கிறார். மிகுந்த தோள் வலிமையும் கொண்ட நெஞ்சுரம் கொண்ட பிரபுடதேவ மகாராஜன் மனமெல்லாம் ஆனந்தத்தால் ஆடும்படியாய் இங்கே வந்து எங்கள் முன்பாக தாண்டவ தரிசனம் கொடுத்த பெருமான் என்று முருகனை கொண்டாடுகிறார். அருணகிரியாரின் பெருமை நீடித்திருக்கும்படியாய் முருகன் செய்த இந்த சந்நிதி இன்றைக்கும் திருவண்ணாமலை திருத்தலத்தின் கீழை கோபுரம் வழியே உள்ளே நுழைந்தவுடன் இடது பக்கத்திலே கம்பத்து இளையனார் சந்நிதி என்ற பெயரோடு காட்சி தருகிறது. இளையனார் என்பது சிவபெருமானின் இளைய மகனான முருகப்பெருமான். அவர் ஒரு கம்பத்திலிருந்து வெளிப்பட்டபடியால் கம்பத்திளையனார் என்று பெயரோடு காட்சி தரும் திருத்தலமாய் இன்றும் நாம் தரிசிக்கலாம். அருணகிரிநாதரைப் போலே தமிழில் சந்தமமைத்து பாடிய முருகபக்தர் மற்றொருவர் இல்லை. அந்த நிலையில் சந்தத் தமிழால் சங்கத்தமிழ் தலைவனான முருகனை கொண்டாடிய அருணகிரியாரை என்றும் பெருமையோடு இருக்கும்படியாய் செய்ய முருகன் நிகழ்த்திய திருவிளையாடல்களில் ஒன்றான கம்பத்திளையனார் வரலாற்றை இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.